பிரியாணி சாப்பிட்டீங்களா? எல்லாம் பிரியாணி சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க குட்டி, என்னடி செல்லம்? ஒன்று ஆடாம்ப்பா, செல்லம் 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 வெறும் செல்லம். நம்ம குட்டி வெயிலுடி, நம்முடைய வெயில் தாங்க முடியல, வீட்டுக்குள்ளே வர்ற இடிச்செல்லாம். பாருங்களே மக்களே, நம்மளே பாவம். நான் இப்போ வாயிரவே சாமி வயல சீவன் பாவம். இப்படி சாப்பாடு பிரியாணி எங்கனே வாங்கி கொடுத்துச்சு. கொடுத்துட்டு எங்கள் பெரியப்பா பேரன்ட்ட கொடுத்துட்டாங்க. சிக்கன் ரைஸ் நானும் வைரசாமியும் சாப்பிட்டோம். வைரசாமி கொஞ்சம் வச்சுட்டு வந்து நான் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் கொண்டு வச்சு இந்த படுத்துருச்சு பாருங்க. உள்ளே போய் படுத்துருச்சு. தான் அந்த பக்கம் போய் படுத்துருச்சாரு. அந்த பக்கம் போய் படுத்துருச்சுங்க மக்கள்களே. இந்த பாருங்க எங்கள் அண்ணன் வந்து வாடகை சாமி விட்டுறது வேண்டாரு தூரம். எங்கள் அண்ணன் வாடகை சாமி. இது ரூம்பு உள்ளே ஒரு ரொம்ப இன்னொரு ரொம்ப இங்கே ஒன்று கதை சொல்லி இல்லை, அது இன்னொரு ரூம், இங்கிட்டு ஒரு ரூம்பு வெகு ஏற்கும்போதே போல் இருங்க இருக்கும். உள்ள கொஞ்சம் லைட் இல்லாமல் இருக்குது. அதனால தான் உங்களை வெயில் நேரம் எங்கிட்டு போய் உள்ளே என்ன போய் விட்டால் வேர்த்து கொட்டிடும். அப்படி தான் வீடியோ எடுக்க முடியிருக்கோம். எப்படி இருக்குது எங்கள் வீடை? லைக் போடுங்க, எங்கள் வீட்டுக்கு லைக் போடுங்க. இது வந்து நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டினது. நானும் வேலை பார்த்தேன். அப்புறம் செங்கக்கல் எல்லாம் மண்ணுன்னா எங்கள் எல்லோரும் கொண்டு எல்லோரும் தள்ளு வண்டியில் கொண்டு நான் போய் எடுத்து வந்தேன்னா கட்டலான்னு எங்கள் அண்ணனே எல்லாம் வீடு கட்டினோம். நான் வேலை பார்த்தேன் ஆளுகளோட. நானும் வேலை பார்த்தேன். மண்ணாளி கொட்டி செங்கல் வச்சு எல்லாம் கொட்டி எல்லா வேலையும் செஞ்சேன். இந்த இங்கே நம்ம சாமானம் போட்டுக்கலாம். ஏற்கனவே சாமானம் தூருங்க. அது வந்து கல்யாண மண்டபம் வந்துருங்க. சவர் தெரியுதுங்களா? ஆளுக்குள்ள அதே கல்யாண மண்டபம். என் வீடு அதுக்கு எதிர்த்தாப்புல கல்யாண மண்டபம்.